லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பருவமழை காலங்களில் இந்தியாவில் டெங்கு காய்ச்சல் பரவுவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் மட்டும் நம் நாட்டில் டெங்கு பாதிப்பு 11 மடங்கு அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் எச்சரிக்கின்றன. குறிப்பாக டெங்குவின் 4 வகையான வைரஸ்களும் ஒரே நேரத்தில் பரவுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். எனவே டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 2022இல் கிழக்காசிய நாடான ஜப்பானைச் சேர்ந்த உலகின் முன்னணி மருந்து உற்பத்தி நிறுவனமான டக்கீடா பயோபார்மாசூட்டிகல்ஸ் கண்டுபிடித்த கியூடெங்கா என்ற தடுப்பூசியை நம் நாட்டிலும் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இந்த தடுப்பூசியை 43 நாடுகள் பயன்படுத்தி வருகின்றன. இதுவரை 3.2 கோடிக்கும் அதிகமான டோஸ்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசியை பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் முன் 28,000 பேருக்கு செலுத்தி 19 கட்ட மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. அதில் திருப்தி ஏற்பட்ட நிலையில் கியூடெங்கா தடுப்பூசியை உலக அளவில் சந்தைப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. நம் நாட்டிலும் இந்த தடுப்பூசி தொடர்பாக நடந்த 3 கட்ட மருத்துவ பரிசோதனைகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளன. சோதனையில் பாதுகாப்பு தன்மை, நோய் எதிர்ப்பு திறன் ஆகியவை உறுதி செய்யப்பட்டன. தவிர டெங்குவின் 4 வகையான வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக 7 ஆண்டுகள் வரை நீடித்த பாதுகாப்பை இந்த தடுப்பூசி வழங்கும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. மேலும் உலக சுகாதார அமைப்பும் இந்த தடுப்பூசியின் தரம் மற்றும் பாதுகாப்பை அங்கீகரித்து நோய் பாதிப்பு அதிகமுள்ள நாடுகள் பயன்படுத்தலாம் என பரிந்துரைத்துள்ளது. இந்தியா முழுவதும் 4 முதல் 60 வயது நிரம்பியவர்கள் வரை அனைவருக்கும் இந்த தடுப்பூசியை செலுத்தலாம் என இந்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து பயாலஜிக்கல் என்ற நம் நாட்டின் முன்னணி மருந்து உற்பத்தி நிறுவனத்துடன் கைகோர்த்த டக்கேடா நிறுவனம் ஆண்டுக்கு 5 கோடி தடுப்பூசி டோசுகளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. கொசு ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களுடன் இந்த தடுப்பூசியும் பயன்பாட்டுக்கு வருவதால் நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பு மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.